கிட்ஸ் பெஸ்டியில் 40+ காம்போ வாங்க மறந்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்காக 50 பொருட்கள் 50க்கும் அதிகமான பொருட்கள் அதே காம்போ ப்ரைஸ் 999ல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த வீடியோவினுடைய எண்டில் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கலாம். முதல் பொருளாக 72 ஷேப்பாக மாற்றக்கூடிய மேஜிக் கியூப் இருக்குது. கிளிக் அண்ட் கேட்ச் 2+2 பால்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அது கூட ஃப்ரீயாக கிடைச்சிரும். டாக்கிங் ஆங்கிரி ஸ்டார் வேற லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். ட்ரெண்டி கேண்டி ஃப்ளவர் சுத்த ஒவ்வொரு ஷேப்பாக மாறக்கூடிய கேண்டி ஃப்ளவர். 12 ஏர் ட்ரை கிளே அப்படிங்கிறது கிடைக்கும். அது கூட 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு ரெயின்போ பவுச், ஒரு மேஜிக் வாட்டர் கலர் புக் ப்ளஸ் பென், அது கூடவே ஒரு யூனிகார்ன் பவுச். பேனாலேயே இரேஸ் பண்ணக்கூடிய பேனா 0.5 mm பேனா ஒன்று. அடுத்ததாக கலராக எழுதக்கூடிய பென்சில் ஒன்று. இரேசர்ஸ் 4 டைப் ஆஃப் செம்ம குவாலிட்டி இரேசர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு சிப்லாக் பவுச், ஒரு மஸ்கிட்டோ ரிப்லண்ட் வாட்ச் வித் லைட், ஒரு டார்ச் லைட் பென், ஒரு பர்கர் ஷேப்டு ஷார்ப்னர், 4 USB லைட்ஸ், டிசைன் ரூலர் ஒன்று, நிப்பை மாற்றி போடக்கூடிய பென்சில் ஒன்று இல்லை 4 கிடைக்கும். அது கூடவே ஒரு குட்டி புல் பேக் மெட்டல் கார், ஒரு ஷாப்பிங் பேக், 2 ஹைலைட்டர் பென். இது வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக 2 ஸ்டோரி புக் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இது எல்லாமே 999 ரூபா. கீழே லிங்க் இருக்குது. வீடியோ எண்டில் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு பக்கம், ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம், அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்களே அப்படிங்கிற அடுத்த செய்தி, இல்லை சிரியாவின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறதாமே அப்படிங்கிற இன்னொரு செய்தி, இப்படின்னு சொல்கிற பல செய்திகளுக்கு மத்தியில் மறுபடியும் IPL வரப்போகுது. என்ன பாஸ், IPL பற்றியான ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டு தானே இருப்பீங்க. சரி, அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் உலக அரசியலை தெரிந்து கொள்வது, நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பது. அந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் ரொம்பவே க்ரூஷியலான ஒரு டைம் என்ன அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய என்ட்ரி தான். மாஸ் என்ட்ரி, ஹீரோ என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஹீரோ என்ட்ரியா வில்லன் என்ட்ரியா அப்படிங்கிறது போக தான் முடிவெடுக்க முடியும். அப்படிப்பட்ட அமெரிக்கா என்ட்ரி கொடுத்து நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே உக்ரைன் அதற்கு சம்மதிக்கவில்லை. மறுபடியும் இப்போ உக்ரைன் சம்மதித்து 30 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. இந்த 30 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ரஷ்யா சம்மதித்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ரஷ்யா சம்மதிக்கிறாங்களா? இல்லையே. நான் சம்மதிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இதை சம்மதிப்பதற்கான தேவை என்ன, இதற்கு உக்ரைன் பொருத்தமானதா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு கேள்வியாக இருக்கும்போது தான் அமெரிக்கா கனடாவினுடைய பிரச்சனை. அமெரிக்காவும் கனடாவும் எப்படிப்பா பிரச்சனையாக மாறினாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப நாட்களாகவே இருந்திருக்குங்க, நமக்கு தான் தெரியாமையே இருந்திருக்கு. ஹுவாவே பிரச்சனை நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அமெரிக்கா சொன்னாங்க அப்படிங்கிற பெயரில் தான் கனடா ஹுவாவேவினுடைய முக்கியமான தலைவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஹுவாவேனுடைய அந்த பிரச்சனையிலிருந்து சீனா அமெரிக்காவினுடைய உறவில் ஏகப்பட்ட விரிசல் வந்துச்சு. இதற்கு யார் பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா கனடா தான். ஆனால் அதே கனடா அவங்க நாட்டிலேருந்து ஏகப்பட்ட பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் குறைவான வரியில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் நம்மகிட்டருந்து அதிகமான வரி அவங்க எடுக்கிறாங்க. எனவே நாம் என்ன செய்யணும், கனடாவுக்கு எதிராக வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா முடியாதுன்னு சொல்கிறார். உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 51வது மாகாணமாக உங்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம், வாரீங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்குள்ளே கனடாவும் 51வது மாகாணமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஆஃபரை கொடுக்குறாங்க. அந்த ஆஃபரை நிராகரிக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். அதன் பிறகு நடந்த சலசலப்பு, ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எதிரான அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெகுண்டு எழுகிறார்கள். ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வருது. கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்தியாவை தேவையில்லாமல் பகைத்து கொள்கிறார். இந்தியா தான் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்டதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார். இப்படின்னு சொல்கிற இந்த செய்திகளுக்கு மத்தியில் ஒட்டுமொத்தமாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய பெயர் அதல பாதாளத்திற்கு சென்றுச்சு. வேறு வழியே இல்லாமல் 2013 2024 வரை லிபரல் பார்ட்டியை ரொம்ப பெரிய அளவில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா பண்ணுறார். பிரைம் மினிஸ்டர் பதவி இப்போது யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மார்க் கார்னே அவர்களுக்கு தான். இந்த மார்க் கார்னே அவர்கள் இப்போது புதிய பிரைம் மினிஸ்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மார்க் கார்னே அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எந்த காலகட்டத்திலும் எப்போதும் அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக கனடா இருக்காது, அதற்கல்ல கனடா இங்கே உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுருக்கார். ஸோ மார்க் கார்னே அவர்கள் சொல்வது எல்லாமே சரி வருமா, இல்லை அமெரிக்கா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுலாம் போக தான் தெரியும். பனாமா கால்வாயில் அடுத்ததாக ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்பட்டு வருகிறது. சொல்லப்போனால் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி வருவதாக, அமெரிக்கா அதிகப்படுத்தி வருவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அமெரிக்கா ஈரான்கிட்ட வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குக்கு அழைப்பை கொடுக்குறாங்க. அதுக்கு ஈரான் சொல்கிறாங்க, இல்லை நான் நிறைய தடவை இதே மாதிரி ஏமாந்துட்டேன், இனி ஏமாறுறதுக்கு என்னால்
முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் ஒரு பெரிய சேஞ்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பாகிஸ்தானில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் ஹைஜாக் செய்யப்பட்டது. BLA தான் இதற்கு காரணம் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு 4-5 காணொலிகள் தமிழ் பட்சத்தில் பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் இதற்கு யார் காரணம் கேட்டால் ஆப்கானிஸ்தான் தான் காரணம். அது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய மாஸ்டர் மைண்ட் தான் இதற்கு பின்னாடி இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவின் மீதும் குற்றத்தை சுமத்திருக்கிறார்கள். சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா பேங்கிடம் அதிகமான கடன் கொடுங்க, மக்களுக்கு அதிகமாக கடன் கொடுங்க, அதே மாதிரி கிரெடிட் கார்டை அதிகமாக செலவழிக்க வைங்க, மக்கள் அதிகமாக பணத்தை செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளையை கொடுத்திருக்கிறார்கள். அதிகமாக பணத்தை செலவழிக்க வேண்டும் அப்படின்னா கவர்மெண்ட்டிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆனால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். ஓவராக மக்களுடைய செலவினம் அப்படிங்கிறது, மக்கள் செலவு பண்ணுறதுக்கு ஏதோ 5 நிற்கிறார்கள். அப்படி 5 நிற்பதை தவிடுபொடியாக்குவதற்கு பணத்தை கொடுங்க, கடனாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தை என்னப்பா ஆனது அப்படின்னு பார்த்தா சக்ஸஸ் ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஃபேஸுக்கான ஸ்டார்டிங் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலைமையில் இன்னைக்கு ஹமாஸினுடைய தலைவர்கள் எகிப்து பக்கமாக போனதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. எகிப்துக்கு ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஹாஸ்டேஜஸை பற்றியான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஹமாஸினுடைய தலைவர்கள் எகிப்து நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக தான் வந்திருக்கக்கூடிய தகவல். ஸோ எகிப்து முக்கியமான ஒரு நாடாக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான மீடியேட்டர் ரோல் இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இது எகிப்துக்கு நல்லது தான். பட் வருங்காலத்தில் இஸ்ரேல் எகிப்துக்கு எதிராக ஏதாவது செய்யும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. ISIL லீடர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு ஈராக் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதே தலைவருக்கு எதிராக தாக்குதலை நடத்தினது வேறு யாரும் கிடையாது, இஸ்ரேல் தான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டுக்கு எதிராக யாராவது மூச்சு விட ட்ரை பண்ணால் கூட அவங்களை நாங்கள் கொன்று குவித்து விடுவோம் அப்படின்னு சொன்ன இந்த தகவல் மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் சிரியாவின் மீது தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தி வந்தாங்க. இதே சிரியாவுக்குள்ள ISIL தீவிரவாதிகள் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ சிரியாவினுடைய ஒட்டுமொத்தமான கண்ட்ரோலையும் எடுக்க நினைத்த துருக்கிக்கு இது பெரும் பின்னடைவு தான் என்பதை நாம தமிழ் பட்சத்தில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பார்க்காத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு அந்த காணொலியை பார்த்துருங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களிடம் ஒரு ரிக்வெஸ்ட்டை கேட்டிருக்காரு. தயவு செஞ்சு உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை கர்ஸ்க் பகுதியில் நீங்க கொல்லக்கூடாது. இதுவும் அந்த காம்போல இருக்கு, வேணா வாங்கிக்கோங்க. ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களிடம் ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சிருக்காங்க. எப்பா இந்த மாதிரி கர்ஸ்க் பகுதியில் உக்ரைனுடைய ராணுவ வீரர்களை சுற்றி வளைத்து விட்டீர்களாமே, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவங்கள சேஃபாக வீட்டுக்கே அனுப்பி விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே புட்டின் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எங்கள் நாட்டுக்கு எதிராக அவங்க போராடிட்டு இருக்காங்க, நாங்கள் என்ன செய்வோம், அவங்க ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைந்து விட்டார்கள் என்றால் அவங்களுடைய உயிருக்கு மதிப்பு கொடுக்குறோம், அப்படி இல்லைனா அவங்கள உயிரோடு விட மாட்டோம் அப்படிங்கிறத கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காரு. பெலரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நாடு டாப் 20 நாடுகளில் ஆயுதம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் லிஸ்ட்டில் இருந்தாங்க. பட் இந்த வருடம் அந்த லிஸ்ட்டில் இருந்து பெலரஸ் நாடு காணாமல் போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சீனா, ரஷ்யா, ஈரான் இந்த 3 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடையை அமெரிக்கா விலக்க வேண்டும் அப்படின்னும் ஈரானுக்கு ஆதரவான அந்த அணு ஆயுத கோட்பாடு அப்படிங்கிறதுக்கான சைன் பண்றதுக்கு எல்லா நாடுகளுக்கும் அழைப்பை புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் சீனாவும் ரஷ்யாவும். இரண்டாவது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்க நாட்டுக்குள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெலரஸினுடைய அதிபர் லுகஷெங்கோ அவர்கள் புட்டின் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். அல்-அக்ஸா மசூதியில இன்னைக்கு பிரேயர் செய்தவர்களுடைய எண்ணிக்கை 80,000 என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா புதிய AI எம்ப்ளாயிஸை இப்போது வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 மேன் ஹவர்ஸ் அப்படிங்கிறத சேவ் பண்ண முடியும் என்பது சவுதி அரேபியாவினுடைய கூற்று. ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மேஜிக் கியூப் தான். இது சாதாரண ஒரு கியூப் கிடையாது. இதில் 72 விதமான ஷேப்பாக இதை மாற்றலாம். நீங்கள் ஆன்லைனில் சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய 10 பொருளே 999 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நம்ம 50க்கும் அதிகமான பொருளை கொடுக்க போகிறோம். இந்த மேஜிக் கியூப் நம்ம வீட்டு குழந்தைகளுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிக்கும் அவங்களுடைய இமேஜினேஷன் பவருக்கும் வேறு லெவல் ஹெல்ப் ஆகியிருக்கும். அடுத்ததாக சூப்பரான கிளிக் அண்ட் கேட்ச், 2 ஹை குவாலிட்டி கிளிக் அண்ட் கேட்ச், அது கூடவே 2 போல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். 12 கிளே. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த சம்மர் டைம்லலாம் விளையாடுறதுக்கு கிளே அப்படிங்கிறத அவங்க ஷேப்பை, அவங்க மனசில் உருவாகக்கூடிய ஷேப்பெல்லாம் செய்கிறதுக்கு உதவக்கூடியது. அது கூடவே 3 டூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். அதை கட் பண்ணுறதுக்கு, அதை சுற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி. டாக்கிங் ஆங்கிரி ஸ்டார், வேறு லெவல் ஃபன் கேம். நம்ம பேசுகிறத திரும்ப பேசும், அதே நேரத்தில் கோபத்தில் துடிக்கவும் செய்யும். 2 டைமண்ட் ஸ்டிக்கர், 2 நார்மல் ஸ்டிக்கர், ஒரு மஸ்கிட்டோ ரிப்ளண்ட் வாட்ச் வித் லைட்,
ஒரு அழகான ஒரு ஷாப்பிங் பேக் அப்படிங்கிறதும் ட்ரெண்டியான சிப்லாக் பவுச் அப்படிங்கிறதும் இதோ இந்த வாட்டர் புக். தண்ணி மட்டும் போதும். இந்த புக்கில் நிறைய மேஜிக் இருக்குது. அது உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். ரொம்பவே ட்ரெண்டியான கேண்டி ஃப்ளவர் டாய் அப்படிங்கிறது உங்களுக்கு இது கூட இருக்குது. சின்ன வயசில் நம்ம பயன்படுத்தியிருப்போம். நிப்பை மாற்றி மாற்றி போட்டு நம்ம பென்சில் எழுதிட்டு இருப்போம்ல, அதில் 4 பென்சில் உங்களுக்கு கிடைக்கும். 2 ஹைலைட்டர் பென், டிசைனபிள் 2 ஹைலைட்டர் பென் அப்படிங்கிறது கிடைக்கும். குட்டியாக உங்களுடைய பவர் பேங்காக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், மொபைல் சார்ஜராக இருக்கட்டும், இந்த மாதிரியான யூஎஸ்பி லைட் 4 பீசஸ் கிடைக்கும். பர்கர் ஷேப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்னர், அது கூடவே யூனிகார்ன் பவுச், ரெயின்போ பவுச், அழகான ஒரு ஸ்கேல், ஒரு ரூலர், டிசைன் ரூலர் அப்படின்னு சொல்லலாம். இதில் மல்டிபிள் ஷேப்ஸ் நீங்கள் உருவாக்கலாம். அதுக்கான டூல்ஸ் அப்படிங்கிறது இது கூட ஃப்ரீயாக இருக்கும். 4 டைப் ஆஃப் இரேசர் அப்படிங்கிறது கிடைக்கும். 2 பேனா, ஒன்று டார்ச் லைட் பேனா, இன்னொன்று இரேசபிள் பென். நீங்கள் இந்த பேனா வச்சு எழுதிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ரப்பரை வச்சு அழிச்சிங்கன்னா அழிஞ்சு போகும். ரொம்பவே மேஜிக்கான ஒரு இங்க் இருக்கக்கூடிய ஒரு பென், ஒரு குட்டி கார், அது கூடவே ரெயின்போ பென்சில். இது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டோரி புக் கிடைக்கும். இல்லை விக்கி, எனக்கு இது கூட அந்த ஸ்டடி லேம்பும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டடி லேம்பையும் ஆட் பண்ணி கிட்ஸ் பெஸ்டி 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் 70 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது அந்த ஸ்டடி லேம்பை வெறும் 130 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிடலாம். இது கூட நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும். ஸோ எல்லா ஆஃபரும் சேர்த்துக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ரொம்பவே மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்காக இந்த ஆஃபரை நம்ம கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான ஆஃபர். எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.